ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம். அவர்கள் எங்களை அவதூறு செய்கிறாங்க, நாங்கள் அப்படிப்பட்டவர் அல்ல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இங்கே வந்து இப்படி அநாகரிகமாக நடந்து கொள்ளாதீங்க, யாரையும் புகைப்படம் எடுக்காதீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. மேலும் அவங்க சொல்கிறாங்க இங்கே திருமணம் இல்லை. அந்த பெண்கள் சொல்கிறாங்க அவங்க நேரடியாக எங்கள்கிட்ட கேட்குறாங்க வரியா என்று. இங்கே உங்களுக்கு மதுவும் அழகும் கிடைக்கும். பாகிஸ்தானில் ஒரு பள்ளத்தாக்கு உள்ளது, அது உலகம் முழுவதும் பிரபலமானது. அதன் அழகுக்காக பெண்கள் அறியப்படுறாங்க. இது அறிஞ்சா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இங்க உள்ள பெண்கள் பையன்களிடம் ஓடி போய் திருமணம் செய்து கொள்றாங்க. மேலும் ஒரு திருமணமான பெண் மற்றொரு ஆணை விரும்பினா அவனை திருமணம் செய்து கொள்கிறார். முதல் கணவன் அதை எதிர்க்கவில்லை. ஆனா தன் மனைவியின் புதிய கணவனிடமிருந்து தன் திருமணத்துக்கு செலவழித்த பணத்தை விட 2 மடங்கு அதிகமாக வாங்கிக் கொள்கிறார். இங்குள்ள பெண்கள் ஏன் தங்கள் வீடுகளை விட்டு விரட்டப்படுகிறார்கள்? மேலும் பாஷலனி என்ற இடத்துல ஏன் 7 நாட்கள் தனியா தங்குகிறார்கள்? இந்த விசித்திரமான பள்ளத்தாக்கு ருசுமா இங்குள்ள மக்களின் மதம் என்ன? இந்த பள்ளத்தாக்கு எங்க இருக்கிறது? நாம் அங்கு எப்படி செல்வது? இந்த இடம் பாகிஸ்தானின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது. கைலாஸ் பள்ளத்தாக்கு பாகிஸ்தானின் சத்ரால் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது 3 சிறிய பள்ளத்தாக்குகளை கொண்டுள்ளது: பேரர், பம்பூரியத் மற்றும் ரம்பூர். இந்த இடங்கள் தான் மக்கள் வாழ்கின்றனர். இங்குள்ள மக்கள் தங்களை கைலாஸ் என்று அழைத்துக் கொள்கிறார்கள் மற்றும் அவர்களின் மக்கள் தொகை 3000 முதல் 4000 வரை. அவர்கள் ஒரு சிறிய பழங்குடி வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இந்த பகுதி உண்மையிலேயே இந்து குஷ் மலைகள்ல அமைந்துள்ளது. மேலும் இதன் மேற்பரப்பு கடல் மட்டத்திலிருந்து சுமார் 5480 அடி உயரத்துல உள்ளது. இங்கு வானில எப்போதும் குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். இங்குள்ள காட்டுல ஒரு நறுமணம் உள்ளது. அது மலைகள், ஆறுகள் மற்றும் காடுகளிலிருந்து வருகிறது. மேலும் இந்த இடத்துக்கு வருபவர்கள் பழைய கதைகள் அடங்கிய ஒரு புத்தகத்துக்குள்ள நுழைந்தது போல உணர்றாங்க. கைலாச மக்களின் வாழ்க்கை மிகவும் பன்முகத்தன்மை வாய்ந்தது. ஆனா அவர்களின் பழக்க வழக்கங்களும் பண்டிகைகளும் மிகவும் வண்ணமயமானது மற்றும் சுவாரஸ்யமானது. அதனால உலகெங்கிலும் உள்ள மக்கள் இங்கு வருகிறார்கள், அவற்றை காணவும் புரிந்து கொள்ளவும். முதலில் கைலாசத்தின் புவியியல் அம்சங்களை பற்றி பார்க்கலாம். அங்கு எப்படி செல்வது என்பது பற்றியும் பேசுவோம். இந்த பகுதி சத்ரால் நகரத்திலிருந்து சுமார் 2 மணி நேர பயண தூரத்தில் உள்ளது. ஆனா சாலை அவ்வளவு எளிதானது அல்ல. ஒருபுறம் இறைச்சலுடன் மிகவும் வேகமாகவும் ஆபத்தாகவும் பாயும் ஆறுகள், மறுபுறம் ஏறுவதற்கு ஏறக்குறைய முடியாத உயர்ந்த மலைகள், இடையிடையே ஒரு குறுக்கலான உடைந்த சாலை உள்ளது. அங்கு ஜீப் அல்லது கார் ஓட்டும் போது நிலச்சரிவு ஏற்பட்டு அல்லது கார் பள்ளத்தில் விழுந்துவிடுமோ என்ற எண்ணமோ தோன்றும். வழி தவறி போய்விடுமோ என்ற பயம் எப்போதும் உண்டு. நீங்கள் அங்கு செல்ல விரும்பினா கோவேறு கழுதியில செல்வதே சிறந்தது, ஏனெனில் அது பாதுகாப்பானது. உள்ளூர் மக்களும் அந்த வழியில் தான் பயணிக்கிறாங்க. வழியில நீங்கள் காய்கறிகள், பழத்தோட்டங்கள் மற்றும் மலைகளிலிருந்து கொட்டும் நீர்வீழ்ச்சிகள் போன்ற இயற்கை காட்சிகளை காண்பீர்கள். இது பயணத்தை நிறுத்தும். அங்கு செல்ல சிறப்பு அனுமதி எதுவும் தேவையில்லை. நீங்க சுங்கவரி மட்டும் செலுத்த வேண்டும். மேலும் உங்கள் நோக்கம் கேட்கப்படும். ஆனா நினைவு கொள்ளுங்க, அங்கு நவீன வசதிகள் எதுவும் இல்லை. இல்லையெனில் முதலுதவி பெட்டி, கழிப்பறைகள் ஆகியவற்றை எடுத்து வர மறக்காதீங்க. இல்லனா திறந்த வெளியில் தான் போக வேண்டி வரும். அத்தியாவசிய பொருட்களோ அங்கு மருத்துவமனைகளோ கடைகளோ இல்லாதால மிகவும் சிரமமாகும். இங்கு 12,000 மக்கள் தொகை கொண்டுள்ளது. இவர்கள கைலாஸ் பழங்குடியினர் 3000 முதல் 4000 வரை உள்ளனர். இந்த 3 பள்ளத்தாக்குகளும் இணைக்கப்பட்டுள்ளது. மேலும் பாம்பூரியத் மைய அந்தஸ்து கொண்டுள்ளது. அங்குதான் பெரும்பாலான மக்கள் வாழ்கின்றனர். கைலாச மக்களின் பழக்க வழக்கங்கள் உலகெங்கிலும் உள்ளவற்றிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. இந்தியர்கள் கைலாஷ் பள்ளத்தாக்கு செல்ல நேரடி விசா கிடைப்பது மிகவும் கடினம். இந்தோனேஷியா, தாய்லாந்து போன்ற நாடுகளை போலலாம இந்திய பாஸ்போர்ட்டுக்கு பாகிஸ்தான் விசா பெறுவது நீண்ட நடைமுறையை கொண்டது. முக்கியமா நேரடி விசா இல்ல. சுற்றுலாவுக்காக இந்தியர்கள் பாகிஸ்தான் செல்ல இ விசா போன்ற சலுகைகள் தற்போது இல்ல. நீங்கள் பாகிஸ்தான் தூதரகத்தை அணுகி முறைப்படி சுற்றுலா விசாவுக்காக விண்ணப்பிக்க வேண்டும். இந்த விசா செயல்முறை மிகவும் நீண்டது மற்றும் கடுமையான சோதனைகளை உள்ளடக்கியது. இதற்கு பொதுவா அழைப்புதல் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட டூர் ஆபரேட்டர்களின் சான்றிதழ்கள் தேவைப்படும். இந்தியாவிலிருந்து கைலாஷ் பள்ளத்தாக்கு நேரடி விமான சேவைகள் இல்ல. அதாவது துபாய், அபுதாபி அல்லது மஸ்கட் வழியாக இஸ்லாமாபாத், பாகிஸ்தான் செல்லும் விமானங்களை புக் செய்யலாம். கலாசா பள்ளத்தாக்கு என்பது வடக்கு பாகிஸ்தானின் சித்ரால் மாவட்டத்தில் இந்து குஷ் மலைத்தொடர்களுக்கு இடையே அமைந்துள்ள 3 தொலைதூர பள்ளத்தாக்குகளாகும். இங்கு வாழும் பூர்வக்குடிகளான கலாசு மக்கள் தங்கள் தனித்துவமான கலாச்சாரம், பழங்கால வழிபாட்டு முறைகள் மற்றும் வண்ணமயமான திருவிழாக்களுக்கு உலக புகழ்பெற்றவர்கள். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் உள்ள சித்ராபால் மாவட்டத்தில் ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு அருகில் உள்ளது. இதுல பம்புரேட் மிகப்பெரிய பள்ளத்தாக்கு, ராம்பூர், பிரீர் என 3 முக்கிய பள்ளத்தாக்குகள் உள்ளது. இவர்கள கலாசு அல்லது கலாசா மக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் பாகிஸ்தானின் மிக சிறிய மற்றும் தனித்துவமான பழங்குடியின மக்கள் ஆவார். இவர்களை பல கடவுள்கள் நம்பிக்கையை கடைபிடித்தவர்களாக பண்டைய இந்து மதத்தின் ஒரு வடிவம் என்றும் வகைப்படுத்தப்பட்டனர். முக்கியமாக இங்கு பெண்கள் 4 அல்லது 5 வயதிலிருந்து ஆரம்பித்து 14 அல்லது 15 வயதுக்குள்ள திருமணம் செய்து வைக்கப்படுகிறார்கள். மேலும் அவர்களை புரிந்து கொள்ள நீங்கள் அவர்களின் சிந்தனையை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மகிழ்ச்சியை வாழ்க்கையின் மையமாக கருதுகிறார்கள். பிறப்பாக இருந்தாலும் திருமண விழாவாக இருந்தாலும் மரண சடங்குடன் நம் நாட்டில் மரணம் என்பது அழுகை, புலம்பல் மற்றும் வருத்தத்துடன் கூடிய துக்கத்தின் நேரம். ஆனா கைலாசத்துல மரணம் ஒரு கொண்டாட்டம். ஒருவர் இறக்கும் போது ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். மேலும் இறந்தவர் ஒரு நாள் சமூக மண்டபத்தில் வைக்கப்படுகிறார். அது
ஒரு பெரிய இடம். அங்கு அனைவரும் ஒன்றாக அமர்கிறார்கள். ஆடுகள் மற்றும் 8 முதல் 10 காளைகள் விருந்தினர்களுக்காக வெட்டப்படுகிறது. உணவு சமைக்கப்படுகிறது. மது அருந்தப்படுகிறது. ரக்ஸ் நிகழ்த்தப்படுகிறது. மேலும் வானத்தை நோக்கி சுடும் சடங்கும் செய்யப்படுகிறது. இறந்தவரின் தொப்பியில படத்தாள்களும் சிகரெட்டுகளும் வைக்கப்படுகிறது. அவர் அல்லது அவள் மறு உலகில மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இது. முற்காலத்துல இறந்தவர் ஒரு சவப்பெட்டியில திறந்த வானத்துல கீழே விடப்பட்டார். அங்கு அவர்கள் இயற்கையாகவே அழுகி போவார்கள். ஆனா இப்போது நவீன காலங்களில் அவர்கள் புதைக்கப்படுகிறார்கள். இறந்தவர் இவ்வுலக மகிழ்ச்சியுடன் விட்டு செல்கிறார். அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படி செய்யப்பட வேண்டும் என அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு இறுதி சடங்குக்கு சராசரியாக குறைஞ்சபட்சம் 7 லட்சம் ரூபாய் செலவாகும். அதிகபட்சமாக 30 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். இந்த செலவு உணவு, மது மற்றும் கொண்டாட்டத்திற்காக செலவிடப்படுகிறது. மேலும் குடும்பத்தினர் அதை பெருமையுடன் கொண்டாடுகிறார்கள். இறந்தவர் ஒரு ஆணாக இருந்தா அதிக அளவில் துப்பாக்கிச்சூடு நடக்கும். அது பெண்ணாக இருந்தா நடனமும் தூசியும் மட்டுமே இருக்கும். உடல் 3 நாட்களுக்கு ஒரு வழிபாட்டு தளத்துல வைக்கப்படுகிறது. அங்கு மக்கள் அதை புகழ்ந்து பேசுகிறார்கள், பாடல்கள் பாடுகிறார்கள் மற்றும் கொண்டாடுகிறார்கள். இந்த சடங்கு இந்த மக்கள் எப்படி வாழ்வையும் மரணத்தையும் ஒன்றாக பார்க்கிறார்கள் என்று உங்களை வியக்க வைக்கும். இப்போது திருமண விழாவை பற்றி பேசுவோம். இது இன்னும் சுவாரஸ்யமானது. முழுக்க முழுக்க அன்பை அடிப்படையாக கொண்டது. அதுல எந்த கட்டாயமும் இல்ல அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்ற எண்ணமும் இல்ல. அந்த பையன் அந்த பெண்ணை கடத்தி சென்று தன் வீட்டுக்கு அழைத்து செல்கிறான். பிறகு அவர்கள் அந்த பெண்ணின் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கிறார்கள். கிராம பெரியவர்கள் அந்த பெண்ணிடம் கேட்கிறார்கள், இது அவள் விருப்பத்தினாலா அல்லது கட்டாயத்தினாலா என கேட்கப்படும். அது அவள் விருப்பத்தினால் என கூறப்பட்டா அந்த உறவு முடிக்கப்படுகிறது. பிறகு விருந்து நிறைவடைகிறது. அதுல பெண்ணின் குடும்பத்தினர் ஒரு ஆட்டை பலியிடுகிறார்கள். அனைவரும் உண்டு பருகிறார்கள். 4ஆம் நாள்ல பெண்ணின் மாமா வருகிறார். அவருக்கு பையனின் குடும்பத்தினர் ஒரு காளையையும் ஒரு துப்பாக்கியையும் பரிசாக கொடுக்கிறார்கள். பிறகு இரு குடும்பங்களுக்கு இடையே தகாய பரிமாற்றம் தொடங்குகிறது. அது பல நாட்கள் அல்லது பல மாதங்கள் வரை தொடர்கிறது. சுவாரஸ்யமாக திருமணமான ஒரு பெண் வேறொரு ஆணை காதலித்து ஓடி போனா அவளுடைய தற்போதைய கணவனுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா புதிய கணவன் அவள் திருமணத்துக்கு செலவழித்த தொகையை போல 2 மடங்கு தொகையை கேட்கிறான். அதாவது ஒரு பெண் கணவனை மாற்ற விரும்பினா அவரின் தற்போதைய கணவர் தனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தார் என்பது குறித்து தனது வருங்கால கணவருக்கு ஒரு கடிதம் எழுதுவார். ஏனென்றால் புதிய கணவர் அவளை விரும்பினா அந்த பணத்தை இரட்டிப்பாக செலுத்த வேண்டும். உதாரணமா தற்போதைய கணவர் அவருக்காக ஒரு பசுவை கொடுத்தா புதிய கணவர் அசல் கணவருக்கு 2 பசுக்களை கொடுக்க வேண்டும். ஆணும் பெண்ணும் ரகசியமாக ஓடிப்போவதன் மூலமும் திருமணம் அடிக்கடி நிகழ்கிறது. ஏற்கனவே வேறொரு ஆணுடன் திருமணம் செய்து கொண்ட பெண்களையும் உள்ளடக்கியது. உண்மையில் மனைவி ஓடிப்போதல் முக்கிய விழாக்களுடன் சேர்ந்து சிறந்த பழக்கவழக்கங்கள்ல ஒன்றாக கருதப்படுகிறது. புதிய கணவர் முன்னாள் கணவருக்கு செலுத்திய இரட்டை மணமகள் விலைய மத்திய திரளால சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்படும் வரை மனைவி ஓடிப்போவதில்லை. இந்த தொகை தகாயிப் மற்றும் விருந்தினர்களுக்கானது. ஆனா ஒரு கைலாஸ் பெண் ஒரு முஸ்லிமை மணந்தா இஸ்லாமிற்கு மதம் மாறி தனது பாரம்பரிய உடைகளை கைவிட வேண்டும். அதே போலதான் இந்துக்களுக்கும். சமீபத்தில் இஸ்லாம் கைலாஸ் பெண்களிடையே வேகமாக பரவுகிறது. இது உள்ளூர் மக்களுக்கு கவலை ஏற்படுத்துகிறது. தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அங்கு பணியாற்றி வருகின்றன. மேலும் ஒவ்வொரு கைலாஸ் குடும்பத்திற்கும் வங்கி கணக்குகள் திறக்கப்பட்டுள்ளன. அதுல பணம் டெபாசிட் செய்யப்படுகிறது. அவர்கள் இஸ்லாமுக்கு மதம் மாறாத வர சந்தோஷமடைகிறார்கள். அப்படி மாறினா அவர்கள் மதத்தின் மீது வெறுப்படைந்தா அவர்கள் கிறிஸ்துவ மதத்துக்கோ அல்லது இந்து மதத்துக்கோ மாறலாம். ஆனா அவர்கள் முஸ்லிம்களாக மாறக்கூடாது. அது அவர்கள் தங்கள் பண்டைய கலாச்சாரத்தை பாதுகாக்க முயற்சிக்கிறார்கள். திருமணத்துக்கு பிறகு முதல் குழந்தை பிறந்தா ஒரு பெரிய கொண்டாட்டம் பெண்ணின் குடும்ப வீட்டில் நடைபெறுகிறது. ஆனா செலவுகள் பையன் குடும்பத்தால ஏற்கப்படுகின்றன. ஆடுகளும் காளைகளும் பலியிடப்படுகிறது. மேலும் பெண்ணின் ஒவ்வொரு உறவினரும் 2000 ரூபாயை பெறுகிறார்கள். அதே குழந்தை அதே மரபணுக்களை கொண்டிருந்தா பையன் முகமாவே தெரிஞ்சா அதே சடங்கு மீண்டும் செய்யப்படுகிறது. எதிர்பாலனத்தவரை சேர்ந்த ஒரு குழந்தை பிறக்கும் வரை இது தொடர்கிறது. இது குடும்பங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வாகும். ஒரு ஆண் குழந்தை பிறந்தா துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிறது. ஒரு பெண் குழந்தை பிறந்தா நடனம் மட்டுமே நடக்கும். மற்றொரு விசித்திரமான சடங்கு ஹைஸ் ஆகும். இது உலகில் வேறு எங்கும் இருக்க வாய்ப்பில்லை. ஒரு கைலாஸ் பெண் ஹைஸில் இருக்கும்போது, அதாவது மாதவிடாய் என்பது அந்த 3 நாட்கள் அவள் வீட்டிலிருந்து வெளியே அழைத்து செல்லப்பட்டு பஷாலினி எனப்படும் ஒரு சிறப்பு இடத்துக்கு அனுப்பப்படுகிறாள். அது ஒரு சிறிய அறை அல்லது குடிசை போன்ற அமைப்பாகும். இந்த இடம் அஸ்தமானதாக கருதப்படுகிறது. மேலும் மக்கள் அதன் சுவர்களை தொடுவது கூட இல்லை. ஏனென்றால் ஹைஸில் இருக்கும் ஒரு பெண்ணின் ரத்தம் அஸ்தமானது என்று அவர்கள் நம்புகிறார்கள். அந்த பெண் அங்கே 7 நாட்கள் தங்குவாள். அவள் தூய்மைப்படுத்தப்படும் வரை வீட்டிற்கு திரும்ப முடியாது. வெளியிலிருந்து உணவு வழங்கப்படும். ஆனா ஆண்கள் உள்ளே நுழைய முடியாது. ஒரு ஆணோ அல்லது குழந்தையோ தற்செயலாக சுவரை தொட்டாலோ அல்லது உள்ளே சென்றாலோ அந்த இடம் ஒரு ஆட்டை பலியிடுவதன் மூலம் தூய்மைப்படுத்தப்படுகிறது. ஒரு பெண் பருவமடையும் போது அவள் வீட்டில் குளிக்க அனுமதிக்கப்படுவதில்லை. பஷாலினிக்கு அருகில் ஓடும் ஆற்றுக்கு அவள் செல்கிறாள். அங்கு அவள் தன் ஆடைகளையும் தலைமுடியையும் கழுவுகிறாள். இந்த இடம் கிராமம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு பெண்கள் தங்கள் வேலை செய்கிறார்கள். பஷாலினியில ஒரு பெண் இறந்தால் அவளது உடல் கிராமத்துக்கோ அல்லது வழிபாட்டு தலத்துக்கோ கொண்டு வரப்படுவதில்லை. அங்கு 3 நாட்களுக்கு பிறகு அடக்கம் செய்யப்படுகிறது. இந்த சடங்கு
அவர்களின் பண்டைய நம்பிக்கைகளின் காரணமாகும். அங்கு அவர்கள் தீட்டுப்படுவதை தவிர்க்க விரும்புகிறார்கள். பிறப்பும் கர்ப்பப்பையிலேயே நிகழ்கிறது. அதாவது அவர்கள் கருவுற்ற பெண்களும் தங்கள் தூய்மையை மீண்டும் பெறும் வரை கிராம மாதவிடாய் கட்டிடமான பசலனில வாழ அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் பசலனில தான் குழந்தை பெற்றெடுக்க வேண்டும். பிரசவத்துக்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு தூய்மையை மீட்டெடுக்கும் ஒரு சடங்கு உள்ளது. இது ஒரு பெண் தன் கணவனிடம் திரும்புவதற்கு முன்பு செய்யப்பட வேண்டும். கணவர் இந்த சடங்குல தீவிரமாக பங்கேற்கிறார். இதை பார்க்கும்போது இங்குள்ள பெண்களின் வாழ்க்கை எவ்வளவு வித்தியாசமானது என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஆனா அவர்கள் அவனை தங்கள் நட்பின் ஒரு பகுதியாக கருதுகிறார்கள். மேலும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். கைலாச மதத்துல கடவுள்களுக்கு பரிசுகளை வழங்குவது பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வரும் ஒரு முக்கியமான சடங்காகும். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு தெய்வம் உள்ளது. அங்கு தெய்வம் வாசிப்பதாக நம்பப்படுகிறது. தெய்வத்தை சாந்தப்படுத்த ஒரு புதிய வீட்டின் கட்டுமானத்துல புதிய ஆட்டு ரத்தம் தெளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் ஒரு ஆடு பலியிடப்படுகிறது. அந்த மனிதன் ஆட்டின் கழுத்தை வெட்டுகிறான். பின்னர் அதை முறுக்குகிறான். அந்த ரத்தம் அவன் கைகளில் பிடிக்கப்பட்டு சுவரில் பூசப்படுகிறது. தெய்வம் இருக்கும் இடத்துல இது செய்யப்படுகிறது. இந்த கடவுள் தங்கள் குடும்பங்களை இயற்கை பேரிடரிலிருந்து பாதுகாப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள். அது அவர்களின் செல்வத்தை, கால்நடைகளை நோய் மற்றும் திருட்டிலிருந்து பாதுகாக்கிறது. அவர்களின் வாழ்வாதாரத்தை ஆதரிக்கிறது. பலியிடப்பட்ட ஆட்டின் இறைச்சியை ஆண்கள் மட்டுமே உண்ண முடியும். பெண்களால் உண்ண முடியாது. ஒரு பெண் தற்செயலாக அதை உண்டால் அவள் தன் வாழ்நாள் முழுவதும் தீட்டுப்பட்டவளாக கருதப்படுகிறாள். மேலும் அந்த தீட்டை போக்க அவளும் ஒரு ஆட்டை பலியிட்டு அதை ஆண்களுக்கு உணவாக கொடுக்க வேண்டும். இந்த சடங்கு பண்டைய காலங்களைப் போலவே இன்னும் உயிருடன் இருக்கு. கடவுள்களை திருப்திப்படுத்த அவர்கள் பலிகளை செலுத்துகிறார்கள். திருவிழாக்கள் கைலாச வாழ்க்கையின் மிகவும் வண்ணமயமான பகுதியாக மாற்றுகிறது. மேலும் ஆண்டுதோறும் 3 முக்கிய திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. முதலாவது சிலம் ஜோசி. இது மே மாதத்துல வசந்த காலத்தின் வருகையை குறிக்கும் வகையில வருகிறது. இது 3 பள்ளத்தாக்குகளிலுமே மே 14 முதல் 17 வரை கொண்டாடப்படுகிறது. மற்றும் இதன் மைய இடம் மரியத். அங்கு ஒரு வழிபாட்டு தலம் உள்ளது. சிறுவர் சிறுமியர் பாரம்பரிய உடைகளை அணிந்து கொண்டு ஒரு திறந்த வெளியில அவர்கள் மேளத்தின் இசைதாளத்துக்கு ஏற்ப பாடல்களை பாடுகிறார்கள். பெரியவர்கள் வீடுகளில் இருந்து பால் சேகரிக்கிறார்கள். அது விருந்தினர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் ஆடுகள், காளைகள் பலியிடப்படுகின்றன. அவற்றின் இறைச்சி சமைக்கப்படுகிறது. கடைசி நாள்ல அனைவரும் தொழுகை மண்டபத்துல நடனமாடுகிறார்கள். மேலும் திருமணங்களும் இங்கே அறிவிக்கப்படுகிறது அல்லது தம்பதியினர் பங்கேற்கிறார்கள். இந்த நாளில் திருமணமாகாத இளம்பெண்ணோ பையனோ திருமணம் செய்து கொள்வார்கள். இரண்டாவது பண்டிகை அவுஷல். இது ஆகஸ்ட் மாதத்துல அறுவடை காலத்துல கொண்டாடப்படுகிறது. இது ஆகஸ்ட் 22ஆம் தேதியிலிருந்து 2 நாட்கள் நீடிக்கும். மேலும் அதற்கான ஏற்பாடுகள் ஒரு மாதத்துக்கு முன்பே தொடங்கும். திராட்சை, வால்நட்ஸ் மற்றும் பேரிக்காய்கள் பறிக்கப்படுகின்றன. மேலும் அவற்றை அறுவடைக்கு முன் பறித்தா அபராதம் விதிக்கப்படும் குற்றமாகும். சிறுமிகள் பூக்கள் அலங்கரிக்கப்பட்ட தொப்பிகளை அணிகிறார்கள். இது அவர்களின் இளமையின் சின்னமாகும். மேலும் பெண்கள் ஒரு சிறப்பு இடத்துல பூக்களை சமர்ப்பிக்கிறார்கள். இந்த பண்டிகை மகிழ்ச்சி மற்றும் நன்றியுணர்வின் நேரமாகும். மூன்றாவது மற்றும் மிகப்பெரிய பண்டிகை சுமூஸ் ஆகும். இது புதிய ஆண்டை வரவேற்க, அதாவது டிசம்பர் மாதம் நடைபெறுகிறது. இது டிசம்பர் 7 முதல் 22 வரை நீடிக்கும். இறந்தவர்களின் நினைவாக விலங்குகள் பலியிடப்படுகின்றன. பழங்கள் பரிமாறப்படுகின்றன. மேலும் இரத்தமும் மதுவும் உட்கொள்ளப்படுகின்றன. மேலும் அனைவரும் பங்கேற்கின்றனர். காதலர்கள் உலகம் முழுவதும் இருந்து இந்த விழாவுக்கான வருகிறார்கள். இது கைலாசத்தின் இதயமாகும். கைலாசத்தின் உணவு பல வகைப்பட்டது. அவர்கள் எளிமையான ஆனால் சுவையான உணவை உண்கிறார்கள். ஆடு மற்றும் காளை இறைச்சி அவர்களின் அடிப்படை உணவாகும். இது பாரம்பரிய குறியில சமைக்கப்படுகிறது. அவர்கள் பாலில் இருந்து புதிய பாலாடை கட்டி தயாரிக்கிறார்கள் மற்றும் வால்நட் பொடிய மாவுடன் கலக்கிறார்கள். மிகவும் சுவையான தனிமையான ரொட்டிகளை சுடுகிறார்கள். திராட்சையிலிருந்து ஒயின் தயாரிக்கப்பட்டு உணவுகளுடன் அருந்தப்படுகிறது. பால் மற்றும் சர்க்கரை சேர்க்காத ஒரு சிறப்பு கருப்பு தேநீர் உள்ளது. அது விருந்தினர்களுக்கு பரிமாறப்படுகிறது. அத்துடன் சுத்தி என்ற பாலாடை கட்டியும் உள்ளது. அது மாவிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இந்த மக்கள் வால்நட், திராட்சை மற்றும் பேரிக்காய் போன்ற பழங்களை நிறைய சாப்பிடுகிறார்கள். அவை அவர்களின் நிலத்தில் கிடைக்கின்றன. அவர்களின் வாழ்வாதாரம் கால்நடைகளை சார்ந்துள்ளது. மேலும் அவர்கள் அவற்றை வளர்த்து பால் கறந்து அவற்றின் இறைச்சியை சாப்பிடுகிறார்கள். இந்த மக்கள் ஒரு பழமையான பழங்குடியினர் மற்றும் அவர்களை பற்றி பல கதைகள் பிரசித்தி பெற்றவை. சிலர் இவ சிக்கந்தர் ஆசாமியின் படையினரின் பதிவுகள் என்று கூறுகிறார்கள். அவர்கள் இந்திய படையெடுப்புக்கு பிறகு இங்கு தங்கியிருந்தனர். ஏனென்றால் அவர்களின் தோற்றம் ஒரு ஐரோப்பியரை போல உள்ளது. நீலக்கண்கள் மற்றும் புன்னிற முடியோடு காணப்படுகிறார்கள். ஆனால் தத்துவவாதிகளும் விஞ்ஞானிகளும் இதை தவறானது என்று கருதுகின்றனர். ஏனென்றால் அதற்கு எந்த வரலாற்று ஆதாரமும் இல்லை. உண்மையில் அவர்கள் இந்தோ ஆரிய இனத்தை சேர்ந்தவர்கள். பண்டைய ஈரானிலிருந்து வந்து இங்கு குடியேறினர். அவர்கள் மொழி கைலாசி. இது ஒரு தனித்துவமான மற்றும் பழமையான மொழி. வேறு எந்த மொழியையும் ஒத்திருக்கவில்லை. சியாம் பற்றிய ஒரு குறிப்பு உள்ளது. அது ஒருவேளை அவர்களின் தொன்மையான தாயகமாக இருந்திருக்கலாம். ஆனா வரலாற்றுல அதற்கான எந்த தடையும் இல்லை. இந்த மக்கள் இங்கு காலங்காலமாக வாழ்ந்து வருகின்றனர். மேலும் அவர்களின் கலாச்சாரம் இன்னும் உயிர்ப்புடன் உள்ளது. கைலாஸ் ஒரு காலத்துல காபியர்கள் என்று அழைக்கப்பட்டனர். ஏனெனில் அவர்கள் முஸ்லிம்கள் அல்லாதவர்கள். ஆனா அந்த சொல் இப்போது குறைவாகவே பயன்படுத்த
பயன்படுத்தப்படுகிறது. அவர்களின் வாழ்க்கை இயற்கையுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் மலைகள், ஆறுகள் மற்றும் மரங்களை புனிதமாக கருதுகின்றனர். அவர்களின் மதம் ஒரு வகையான உயிர்பொருள் வழிபாடு. அதாவது அவர்கள் ஒரே கடவுளை நம்புகிறார்கள். ஆனா அதை அடைய அவர்கள் கடவுள்கள் மற்றும் தேவ தூதர்களின் உதவியை நாடுகிறார்கள். அவர்களுடைய மதத்துல தீர்க்கதரிசிகளோ புனித நூல்களோ இல்ல, இயற்கை மட்டுமே உள்ளது. வழிபாடும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். தங்களுக்கு கடவுளை பற்றிய கருத்து இருப்பதாகவும் ஆனால் தாங்கள் அவரை காண்பதாகவும் கூறுகிறார்கள். அதுவும் பல்வேறு வடிவங்கள்ல மரங்கள், விலங்குகள் அல்லது இயற்கை கூறுகள் போன்றவற்றில் காணப்படுவதா கூறுகிறார்கள். இந்த மக்கள் தங்கள் சொந்த மொழியில பாடல்களை பாடுகிறார்கள். மேலும் அவர்களுடைய பாடல்கள் உலகம் முழுவதும் பிரபலமாகி வருகிறது. உதாரணமாக பர்ஷோ என்ற பாடலை அரியானா மற்றும் அம்ரிதா என்ற 2 பெண்கள் பாடி அது வைரலானது. இந்த பாடல் அவர்களின் நட்பை உலகுக்கு கொண்டு வந்துள்ளது. மக்கள் இப்போது கைலாசத்தின் அழகை உணர்ந்து வருகிறார்கள். அங்கு நீங்கள் இரவு தங்கலாம். உள்ளூர் மக்களின் விருந்தினராக இருப்பது வேடிக்கையாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் மிகவும் விருந்தோம்பல் குணம் கொண்டவர்கள். ஆனா இந்த இடம் சாகச பிரியர்களுக்கானது, குடும்ப பயணங்களுக்கு அல்ல. ஏனெனில் பாதை ஆபத்தானது. கைலாசில் உள்ள பெண்கள் மிகவும் அழகானவர்கள். நைலி கண்களும் பொன்னிற முடியும், அவர்கள் அணியும் பாரம்பரிய உடைகளும் வண்ணமயமாகவும் அழகாகவும் இருக்கின்றன. பறவை இறகுகள் கொண்ட உயரமான தொப்பிகள் அவற்றில் உள்ளன. ஆனா சில தவறான கருத்துக்கள் பரவுகிறது. அவர்கள் பணத்தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் என்பதாகும். அதாவது விபச்சாரத்தில் ஈடுபடுள்ளனர் என்று. அது முற்றிலும் போய். அவர்கள் தங்கள் மானத்தை காக்குகிறார்கள். அனுமதியின்றி யாராவது புகைப்படம் எடுத்தா கோபப்படுகிறார்கள். அவர்களின் வாழ்க்கையில எந்த பொய்யும் இல்ல. பையன்களும் பெண்களும் ஒன்றாக வாழ்கிறார்கள். ஆனா அவர்கள் வெக்கப்படுகிறார்கள். இப்போது இஸ்லாமும் இந்துவும் பரவி வருகிறது. மசூதிகள் கட்டப்படுகின்றன. ஆனா பழைய மரபுகள் இன்னும் அப்படியே இருக்கின்றன. விஸ்திரமான கைலாசத்தின் கல்லறைகளை பற்றி பேசுவோம். பழைய கல்லறைகள்ல இருந்தவர்கள் திறந்த சவப்பெட்டிகள்ல வைக்கப்பட்டனர். அவர்கள் படுக்கையை தலைகீழாக திருப்பி அதன் மீது கற்கள் வைப்பார்கள். இப்போது எலும்புகள் சிதறி கிடக்கின்றன. அவ பார்வையாளர்களை அச்சுறுத்துகின்றன. நீங்க அங்கு சென்றா அனுமதி இல்லாம புகைப்படம் எடுக்காதீர்கள். மேலும் அவர்களின் நலனை கவனித்துக் கொள்ளுங்க. வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இயற்கையுடன் இணைந்து ஆன்மாவை உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டும். கைலாச பள்ளத்தாக்குகளை பார்க்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா தவறாம செல்லுங்க. ஓகே, இந்த விட பிரச்சனை மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.